நம்மளோட தேர்வுகள் நம்ம விதிய எப்படி உருவாக்குதுன்னு இந்த கதை மூலமா நாம சுருக்கமா பார்க்கலாம். 2 பேருக்கும் ஒரே சோதனை தான். ஆனா முடிவு மட்டும் ஏன் வேற? வாங்க இந்த கதையில பார்க்கலாம். கதையில 2 சகோதரிகள் இருக்காங்க. ஒருத்தங்க ரொம்ப நல்லவங்க, இன்னொருத்தங்க ரொம்ப சுயநலவாதி. அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது. அப்போதான் அவங்களோட உண்மையான குணம் வெளியே வருது. லில்லி உடனே நான் என் குடும்பத்துக்காக என்ன வேணா செய்வேன்னு கிளம்புறான். ஆனா ஐவிகோ தன்னோட வசதியும் அழகும் தான் முக்கியம்னு நினைக்கிறா. 2 பேரும் ஒரே வழியில போறாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரியான சோதனைகள் காத்துட்டு இருக்கு. இந்த 3 சோதனைகள் தான் அவங்க யாருன்னு காட்டப் போகுது. முதல்ல லில்லி என்ன பண்றான்னு பார்க்கலாம். முதல்ல லில்லி ஒரு மரத்தை பார்க்கறா. அதோட வேர்கள் எல்லாம் காஞ்சு தண்ணிக்காக தவிக்குது. யோசிக்கவே இல்ல, உடனே தன்னோட தண்ணிய அந்த மரத்துக்கு கொடுத்து அத காப்பாத்துறா. அடுத்து அவ பாக்குறது ஒரு பாழடைஞ்ச கிணறு. அதோட கற்களை எல்லாம் உடையிற நிலைமையில இருக்கு. உடம்புல சேறு பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த கிணத்தை சரி பண்ணி அத பலப்படுத்துறா. கடைசியா சேத்துல மாட்டிக்கிட்டு சில நாய்க்குட்டிகளை பாக்குறா லில்லி. அவளோட இந்த நல்ல மனச ஒரு மாய சக்தி பாத்துட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. சரி, இப்போ ஐவியோட முறை. அவளும் இதே சோதனைகளை தான் சந்திக்க போறா. என்ன பண்ணுவா? ஐவி கிட்ட அந்த மரம் தண்ணி கேக்குது, ஆனா அவ கண்டுக்கவே இல்ல. இந்த மாதிரி காஞ்சு போன மரத்துக்கெல்லாம் தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து அந்த உடைந்த கிணறு ஐவி கிட்ட உதவி கேக்குது. கையில அழுக்காயிடும்னு சொல்லி அந்த உதவி செய்யவும் மறுத்துடுறா. கடைசியா அந்த நாய்க்குட்டிகள் உதவி கேக்குது. ஆனா ஐவிக்கு அத பார்த்து அருவருப்பு தான் வருது. கொஞ்சம் கூட மனசு இறக்கப்படாம அந்த நாய்க்குட்டிகளையும் விட்டுட்டு போறா. அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களுக்கான பரிசும் தண்டனையும் கிடைச்சது. அப்போ உண்மையான புதியல்னா என்ன? தங்கம் இல்ல, நம்ம மத்தவங்களுக்கு காட்டுற அன்புதான். உலகத்துல குறுக்கு வழிகள் நிறைய இருக்கலாம். ஆனா கருணையான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன மதிப்பு?